அம்மா செல்வி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. இந்த வாரங்க. இந்தாங்க. ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க போல. ஆமாமா, நம்ம வீட்டு முருங்கக்காய் கடுமையான கனம். அத மூட்டை கட்டி மார்க்கெட்ல கொண்டு போட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. மொத்தம் எத்தனை கிலோங்க இருந்துச்சு? 100 கிலோ. கிலோவுக்கு 10 ரூபா வச்சு எடுத்தான். 1000 ரூபா கிடைச்சது. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏங்க, ஏசப்பதான் நம்ம மரத்துல இவ்ளோ முருங்கைக்காய விளைய வச்சிருக்கிறாரு. ஆமா, இதுல என்ன சந்தேகம்? என்னங்க, வர்ற வழியில பாஸ்டரை பார்த்து 100 ரூபா தசம பாகம் கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. வேர்வை கொட்டி உடம்பெல்லாம் நசு நசுன்னு இருக்கு பிள்ளை. ஒரு குளிப்பு குளிச்சுட்டு போயிடுறேன். அதுவும் சரிதான். போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. தசம பாகம் குடுக்கறதுல நம்ம தாமதமே பண்ணக்கூடாது. ஆமாமா, இப்ப வந்துடுறேன். இந்தாங்க 100 ரூபா. அவங்கள நமக்காக நல்ல ஜோமன சொல்லுங்க. அடுத்த வருஷம் நம்ம 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும். 10 மடங்குன்னா அடுத்த வருஷம் நம்ம முருங்கைக்காய் 10,000 ரூபாய்க்கு விற்கணும், அப்படித்தானே? ஆமாங்க, 10,000 ரூபாய்க்கு நம்ம முருங்கைக்காய் வித்தா பாஸ்டருக்கு 1000 ரூபா தசம பாகம் கொடுத்துடலாம்ல. சரி சரி, நீ உள்ள போய் பத்திரமா இரு. அந்த 900 ரூபாய் யார்ட்டையும் களவு கொடுத்துறாத. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. செல்வி, சைக்கிள் பஞ்சரா இருக்கு. நான் நடந்தே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு பத்திரமா சீக்கிரம் வாங்க. ஐயோ பசி, அம்மா பசிக்குதுமா. ஐயோ பசிக்குது. ஐயோ பசி. சாப்பாடு 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 சாப்பாடு. பசி பசி பசி. பசி பசி தாங்க முடியல. பசி
பசி பசிக்குது. ஐயா 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 பசி ஐயா ஐயா உயிரை காப்பாத்துங்க ஐயா. ஒரே ஒரு சாப்பாடு வாங்கித்தாங்க ஐயா. ஐயா எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஐயா. ஐயா 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 ஐயா. பார்க்க பரிதாபமா தான் இருக்கு. ஆனா என்கிட்ட 100 ரூபா தானே இருக்கு. அதுவும் கடவுளுக்கு சேர வேண்டிய காணிக்க பணம். இத அந்த ஆள்கிட்ட கொடுத்தா தெய்வ குத்தம் ஆயிருமே. என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். யாராவது பணக்காரன் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பான். ஐயா 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 ஏசப்பா, யாரையாவது அனுப்பி இந்த ஏழையோட உயிரை காப்பாத்துங்கப்பா. பாஸ்டர் ஐயா இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க. என்ன விஷயம்? தசம பாகம் காணிக்க கொடுக்கணும். நல்ல விஷயம் தானே, நாங்களும் கொடுத்துட்டு தான் வரோம். தாராளமாக கொடுங்க. சாட்டும். ஸ்தோத்திரம் பாஸ்டர். சோஸ்திரம். வாங்க செல்லப்பா, உட்காருங்க. இருக்கட்டும் பாஸ்டர். பாஸ்டர் முன்னால நான் உட்கார்ந்தா மரியாதையா இருக்காது பாஸ்டர். இந்த பாருங்க, நான் எல்லாரையும் சமமா பார்க்கறவன். எனக்கு நீ தனி மரியாதைலாம் வேண்டாம். உட்காருங்க செல்லப்பா, உட்காருங்க. பாஸ்டர், எங்க வீட்டு தோட்டத்தில் உள்ள முருங்கைக்காய் 1000 ரூபாய்க்கு வித்துச்சு. அதுல தசம பாகம் 100 ரூபாய் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். காணிக்க கொஞ்சம் குறைவுதான். இந்த பாருங்க செல்லப்பா, நம்ம இயேசுசாமி குறைவா காணிக்க கொடுக்கறவங்களையும் அதிகமா காணிக்க கொடுக்கறவங்களையும் ஒரே மாதிரி தான் நேசிப்பாரு. அதே மாதிரி தான் நானும் எல்லாரையும் ஈக்குவலா நேசிப்பேன், ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இந்தாங்க செல்லப்பா, கூல்ட்ரிங்க் குடிங்க. இதெல்லாம் எதுக்கு பாஸ்டர்? ரொம்ப தூரம் வெயில்ல வந்திருக்கீங்க, குடிங்க, இதமா இருக்கும். தேங்க்ஸ் பாஸ்டர். செல்லப்பா, நான் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிறேன். நீங்க இன்னும் அதிகமா உழைச்சி அதிகமா சம்பாத்தியம் பண்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் தருவார். அதுதான் பாஸ்டர் வேணும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அப்ப நான் போயிட்டு வரேன் பாஸ்டர். சரி செல்லப்பா, போயிட்டு வாங்க. ஐயா
உயிரை காப்பாத்துங்க ஐயா. ஒரே ஒரு சாப்பாடு வாங்கித்தாங்க ஐயா. ஐயா, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஐயா. என்ன செல்லப்பா, திடீர்னு என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல பாஸ்டர், வர்ற வழியில ஒரு பிச்சைக்காரரு பசி தாங்காம உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. ஐயா உயிர் பிச்சை போடுங்க, ஐயா உயிர் பிச்சை போடுங்க என்னை பார்த்து கெஞ்சினாரு. நான் அவருக்கு உதவி செய்யாம வந்துட்டேன் பாஸ்டர். இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் முகம் என் கண்ணுக்குள்ளே வந்து என்னை கொல்லுது பாஸ்டர். என்னையா நீங்க ஏன் அவருக்கு உதவி செய்யாம வந்தீங்க? பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர் உயிரை காப்பாத்தி இருக்கலாமே, அதை ஏன் செய்யாம வந்தீங்க? என்கிட்ட பணம் இல்லையே பாஸ்டர். என்ன செல்லப்பா சொல்றீங்க? 100 ரூபாய் கையில வச்சிருந்தீங்களே? ஆமா பாஸ்டர், இருந்துச்சு. ஆனா அது உங்களுக்கு தர வேண்டிய தசம பாகம் இல்ல பாஸ்டர். இப்படித்தான் விசுவாசிகள் நிறைய தப்பு பண்றீங்க. நான் உங்ககிட்ட இருந்து எதுக்காக தசம பாகம் வாங்குறேன்? ஏழைகளுக்கும் திக்கிட்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்கறதுக்கு தான். அதைத்தாயா ஆண்டவரும் சொல்லியிருக்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு. இப்படி விவரம் இல்லாம இருக்கீங்களா ஐயா? நீங்க தந்த இந்த பணத்தை நான் ஏழைகளுக்கு தான் ஐயா கொடுப்பேன். அப்ப நான் தப்பு பண்ணிட்டேனா பாஸ்டர்? ஆமா செல்லப்பா, அறிவை கொஞ்சமாவது யூஸ் பண்ணணும். நீங்க தந்த இந்த தசம பாகத்தை உங்ககிட்ட இருந்து நான் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கறதும் ஒண்ணுதான், நீங்களே அந்த ஏழையை பார்த்து டைரக்டா கொடுக்கறதும் ஒண்ணுதான். புரிஞ்சுக்கோங்க ஐயா. இப்ப நான் என்ன பண்ணணும் பாஸ்டர்? இந்தாங்க நீங்க தந்த பணம். சீக்கிரமா போய் அந்த பிச்சைக்காரருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர் உயிரை காப்பாத்துங்க. சரிங்க சீக்கிரம் பாஸ்டர், போங்க சரிங்க போங்க. பாஸ்டர். ஒரு சாப்பாடு தாங்க. அவரை காப்பாற்றணும், அவரை காப்பாற்றணும், அவரை காப்பாற்றணும், அவரை காப்பாற்றணும். ஐயா 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 எழும்புங்க ஐயா, ஐயா எழும்புங்க ஐயா. ஐயா உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயா, சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயா. ஐயா எழும்புங்க ஐயா, எழும்புங்க ஐயா. ஐயா கண்ணை திறந்து பாருங்க ஐயா, கண்ணை திறந்து பாருங்க ஐயா. ஐயா ஐயா எழும்புங்க ஐயா. ஐயா உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயா. ஐயா எழும்புங்க ஐயா, உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயா. ஐயா ஐயா உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயா. ஐயா 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 இறந்து போயிட்டீங்களா ஐயா? ஐயா ஐயோ ஐயா ஐயோ நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் ஐயா. ஐயோ ஐயா 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 ஐயோ நான் பெரிய பாவம் பண்ணிட்டேனே. ஐயோ 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 அநியாயமா ஒரு உயிர் சாகிறதுக்கு காரணமாயிட்டனே. ஐயோ ஐயோ
தசம பாகத்தை ஏழைகளுக்கு கொடுக்காம பாஸ்டர் கையில தான் கொடுக்கணும்னு தப்பு கணக்கு போட்டுட்டேனே. ஐயோ ஐயோ. இனி மன்னி ஆண்டவரே, இனி மன்னி ஆண்டவரே. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. மத்தேயு 25 அதிகாரம் 42 வசனம்.